வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெஃப்னாஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. முல்லைத்தீவில் தமிழ் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான இராணுவத்தினரில் 3 விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் இராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் 5 இராணுவ வீரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான இராணுவத்தினரிடமிருந்து விசாரணைகள் இடம்பெற்று வந்திருந்த நிலையில் 3 இராணுவத்தினரை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது எதிர்வரும் 19 வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மற்றொரு நபருக்கு முதுகு பகுதிகளில் பல தடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். எங்களோட புள்ளி எங்களுக்கு தெரியாதா? இரவு தான் கொண்டே போட்டு பொடி புள்ளி இங்கே தான் வச்சிருந்தேன் கொண்டு கழுத்தெல்லாம் பிள்ளைக்கு முறிச்சு மண்டையெல்லாம் உடாச்சு கொண்டே வச்சிருக்கேன். நேற்று முந்தினாலாம் நேற்று நாங்க போய் என்ட்ரி பண்ணிருந்தோம். ஒரே ஒரு பொழுதுக்காரன் 12 மணிக்கு வந்தாங்க சார். எங்களுக்கு இவ்வளவு அங்கத்தவர் சொல்லியோடு நேரம் அங்கத்தவருக்கு தெரியாத பொடிகளை தண்ணிக்குள்ள ராணுவ தரப்பு இப்படி கூப்பிட்டு பொடிகளுக்கு அடிச்சு துன்புறுத்தி அந்த அடிச்ச ஒரு மூங்கில் தடி தும்பா போயிட்டுதன்று கூட அந்த மக்கள் சொல்லு அந்த அளவுக்கு அடி. மற்றது இப்போ எடுக்கப்பட்ட அந்த காயங்கள் கிடக்குது எடுக்கப்பட்ட பொடியில் அது இனி பிரேத பரிசோதனை எல்லாம் செய்து வரைக்க முறையான ரிப்போர்ட்டுகள் வரும் என்று சனம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு. ஆனால் காயங்கள் இருக்கு. நேற்று பகல் பின்னேரம் முழுக்க இந்த குளத்தில் விலை போட்டு இந்த சனம் முழுக்க தேடி இப்படியா இருக்க அது கிடைக்கிது. அப்போ அதுக்கு பிறகுதான் விடியப்புறத்தை அண்டித்தான் இந்த பொடியை கொண்டு வந்து இவர்கள் போட்டிருக்கின்றார்கள். அடித்து கொலை செய்து விட்டு கொண்டு வந்து போட்டிருக்கின்றார்கள் என்றதான் மக்களுடைய கருத்து. நீதியின் மூலம் எனும் கையொப்பு போராட்டம் ஒன்று எதிர்வரும் 23 சனிக்கிழமை தொடங்கி தொடர்ந்து 5 நாட்கள் தமிழர் தாயகம் எங்கும் முன்னெடுக்கப்பட உள்ளது. தாயக செயலணி அமைப்பின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. எங்களுடைய தேசம் எங்களுடைய மக்களுடைய இந்த போராட்டத்துக்கு அனைவரும் இன்று வருகின்ற நாங்கள் கிட்டத்தட்ட வருகிற 23/8/2025 கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் ஈடுபட இருக்கிறோம். அதில் அனைத்து மக்களும் அனைவரும் சகலரும் ஒருதரும் தவறாமல் இதுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கருத்தை நான் விரைவு செய்து கொண்டேன். வவுனியாவின் முன்னணி தேசிய பாடசாலையான ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியின் 135வது ஆண்டினை கொண்டாடும் முகமாக நேற்று மிகப்பெரிய நடைபவனி இடம்பெற்றுள்ளது. வவுனியாவில் கல்வி மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி 135வது ஆண்டினை தற்போது கொண்டாடி வருகின்றது. உலக ஆதிவாசிகள் தினத்தை முன்னிட்ட தேசிய வைபவம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் தம்பான ஆதிவாசி அருங்காட்சியக வளாகத்தில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது. பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து தேசிய ஆதிவாசிகள் தின கொண்டாட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்ததுடன் அமைதியான மற்றும் சுபீட்சத்திற்காக ஆசீர்வதிக்கப்பட்ட பாரம்பரிய கிவி கொரஹா சம்பிரதாயம் உட்பட ஆதிவாசிகளின் தனித்துவமான பல்வேறு கலாச்சார அம்சங்களுடன் இந்த நிகழ்வு கோலாகலமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தொடர் மயக்க நிலையில் இருந்த 16 வயது மாணவியொருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அச்சுவேலி சரஸ்வதி மகா வித்தியாலயத்தில் தரம் 11 கல்வி பயிலும் சந்திரானந்தன் வர்ணயா என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவிக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் கடந்த மாதம் 5 யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சில தினங்களில் குறித்த மாணவி மயக்க நிலையை அடைந்துள்ளார்.
தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருந்து வந்த நிலையில் நேற்று காலை உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்கரை பகுதியில் ஆட்களற்ற நிலையில் மீன்பிடி படகொன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த படகானது இரவு 7 மணி அளவில் கரையொதுங்கியுள்ளது. ஆட்களற்ற நிலையில் படகினுள் மீன்பிடி வலைகளுடன் கரையொதுங்கிய நிலையில் சம்பவம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய பிள்ளையான் தொடர்பில் கடந்த சில நாட்களுக்கு முன் கடிதம் ஒன்று வெளியாகியிருந்தது. குறித்த கடிதத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கு புனர் நிர்மாணிக்கப்பட்ட பொது நூலகத்தை திறந்து மக்கள் பாவனைக்கு விடுமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விவகாரம் குறித்து மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கிநாதனிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் விசாரணையொன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் இந்த கடிதமானது எவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானிடம் இருந்து வெளியே சென்றது என்பது தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது.